வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கோழி வரட்டுக்கறி. இது தூத்துக்குடி சைட் பண்ணுற ஒரு கிராமத்து ரெசிபி. அது எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கோழி 1 kg, நல்லெண்ணெய் 2 குழிக்கரண்டி, கடுகு 1 டீஸ்பூன், பெரிய வெங்காயம் 4 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சோண்டு, 2 பச்சை மிளகாய், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் 3 டீஸ்பூன், பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட். முதல்ல ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதும் கடுகு போட்டுக்கலாம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம், 2 பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சதும் பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. அப்படியே கருவேப்பிலை போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வேகிறதுக்காக கொஞ்சோண்டு சால்ட் போட்டுக்கலாம். அப்படியே 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விட்டுகிட்டே இருங்க. வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் கிளறுங்க. பாருங்கள், கலர் மாறி இருக்கு. இப்போது நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா அடி பிடிக்காமல் கிளறி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு அதில் நம்ம கோழி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறிக்கோங்க. வச்சுட்டு நான் 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். சிக்கனே தண்ணி விடும், அதனால் நான் 1 கப் தான் ஊற்றியிருக்கேன். நல்லா 1 கப் ஊற்றிட்டு அதை கொஞ்சம் மூடி வச்சுக்கோங்க. பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்ட்டு. இந்த தண்ணியிலேயே கறி அவிஞ்சிரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மூடி வச்சு அது அவிஞ்சிருக்கான்னு பார்த்துக்கோங்க. அது ஒரு 3/4 வேக்காடு வெந்த பிறகு நம்ம மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் 2யும் போட்டு கிண்டி விட்டுக்கோங்க. ஸ்லோவில் வச்சு மூடி வச்சுருங்க. பாருங்கள், ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கறி நல்லா அவிஞ்சிருச்சு. இந்த தண்ணியிலையே அது வேகணும், நல்லா வற்றணும் தண்ணி. ஸ்லோவில் வச்சு மூடி வச்சு நீங்கள் தண்ணியை வற்ற வைங்க. கிரேவி நல்லா கட்டியாக வரணும். பாருங்கள், ஒரு 25 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் இப்போ மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூட நீங்கள் தேங்காய் பெருஞ்சீரகம் அரைச்சி மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கிடலாம். நீங்களும் இந்த வரட்டுக்கறியை மண்பானையில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.